வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வியாழக்கிழமை தனது சமீபத்திய டெல்லி பயணத்தை சுற்றியுள்ள விமர்சனங்களை ஆதாரமற்றது என்று நிராகரித்தார். அங்கு அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். முகத்தை மறைக்க முயன்றதாக கூறப்படும் கூற்றுகளுக்கு பதிலளித்த இபிஎஸ் துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனையும் பின்னர் அமித்ஷாவையும் மூத்த தலைவர்களுடன் சந்திக்க தமிழ்நாடு இல்லத்திலிருந்து அதிகாரப்பூர்வ அரசு வாகனங்களில் பயணம் செய்ததாக தெளிவுபடுத்தினார். கூட்டத்திற்கு பிறகு நான் என் முகத்தை துடைத்தேன். அதை மறைக்கும் முயற்சியாக திரிப்பது தவறு. இது தொடர்ந்தால் கழிப்பறைக்குச் செல்வதற்கு முன்பு நான் ஊடகங்களுக்கு தெரிவிக்க வேண்டியிருக்கலாம் என்று அவர் கூறினார். பத்திரிகைகளில் ஒரு பகுதியினர் தன்னை குறிவைத்ததாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் இபிஎஸ் தாக்கி பாசாங்குத்தனமாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சித் தலைவராக ஸ்டாலின் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சட்டமன்றத்தை சீர்குலைத்ததையும் அவரது சட்டையை கூட கிழித்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். யார் அப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று அவர் கேட்டார். ஒரு காலத்தில் பிரதமருக்கு திமுக கருப்பு கொடி காட்டியிருந்தாலும் இப்போது அதே கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சிவப்பு கம்பளங்களை விரித்து பிரமாண்டமான நிகழ்வுகளை நடத்துகிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். திமுகவின் உள் அரசியலை குறிவைத்து சமீபத்தில் கரூரில் நடைபெற்ற கட்சியின் முப்பெரும் விழா கொண்டாட்டத்தின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜியை ஸ்டாலின் பாராட்டியதை இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். இது ஒரு காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்திய அதே ஸ்டாலின்தான். செந்தில் பாலாஜி திடீரென்று புனிதராகிவிட்டாரா? வேறு மூத்த திமுக தலைவர்கள் இல்லையா என்று அவர் கேட்டார். ஒரு காலத்தில் அதிமுக உறுப்பினராக இருந்த அமைச்சர் ரகுபதி திமுகவில் சேருவதற்கு முன்பு அவர்களின் கொடியின் கீழ் அரசியல் ரீதியாக உயர்ந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டார். கட்சி ஒழுக்கத்திற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய இபிஎஸ் அதிமுக கட்டுப்பாட்டை மீறுவது பொறுத்துக் கொள்ளப்படாது என்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். திடிவி தினகரன் குறித்து ஜெயலலிதா 2011இல் அவரை வெளியேற்றியதாகவும் அவர் இறந்த பிறகுதான் சென்னை திரும்பியதாகவும் அவர் நினைவு கூர்ந்தார். இப்போது அவர் திடீரென்று என் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அதே நேரத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கோரி வருகிறார் என்று இபிஎஸ் குறிப்பிட்டார். ஆட்சியை பற்றி பேசுகையில் திமுக எம்எல்ஏக்கள் நடத்தும் மருத்துவமனையுடன் தொடர்புடைய சிறுநீரக ஊழலில் திமுக செயல்பட தவறிவிட்டது என்று இபிஎஸ் குற்றம் சாட்டினார். சட்டவிரோதமாக உறுப்பு சேகரிப்பு செய்யப்பட்டதை விசாரணைகள் உறுதி செய்த பிறகும் எந்த வலுவான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சிறுநீரக மாற்று உரிமம் மட்டுமே ரத்து செய்யப்பட்டது என்று அவர் கூறினார். நீட் தேர்வில் தமிழக மாணவர்களுக்கு ஆளும் கட்சி துரோகம் செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திமுக தேர்வை ஒழிப்பதாக உறுதியளித்திருந்தது, ஆனால் தோல்வியடைந்தது. ஏற்கனவே 25 இளம் உயிர்களை பலிவாங்கியதாக அவர் கூறினார். போட்டி கட்சிகளின் பெரிய விலகல்களை மேற்கோள் காட்டி அதிமுகவிற்கு வளர்ந்து வரும் மக்கள் ஆதரவை இபிஎஸ் எடுத்துக்காட்டினார். ஓமலூரில் கிட்டத்தட்ட 500 திமுக உறுப்பினர்கள் அதிமுகவில் இணைந்தனர். சேலம் மாவட்டம் வலசையூரில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் விசுவாசத்தை மாற்றினர். அதிமுக அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை மீட்டெடுக்கும், அம்மா மினி கிளினிக்குகளை மீட்டெடுக்கும், தாலிக்கு தங்கத்துடன் திருமண உதவி, மணமகளுக்கு பட்டுப்புடவைகள் மற்றும் மணமகன்களுக்கு வேட்டிகள் போன்ற நலத்திட்டங்களை மீண்டும் கொண்டுவரும் என்று அவர் உறுதியளித்தார். கிட்டத்தட்ட 153 தொகுதிகள் ஏற்கனவே தனது மாநிலம் தழுவிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் திமுகவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டுவர மக்கள் ஆர்வமாக உள்ளனர் என்பதை இந்த அமோக வரவேற்பு காட்டுகிறது என்று இபிஎஸ் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.